சாகுறாங்க, மயக்கமடைகிறாங்க. நீ வந்து அதை பார்த்துட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறான் பாரு. இங்கேருந்து நாமக்கல்லேருந்து இங்கே வர இத்தனை மணி நேரம் ஆகுது. ஆனால் கரூர்லேருந்து திருச்சிக்கு போகிற 40 நிமிஷத்தில் போயிருக்கான் அந்த ஆள். அப்போ 40 நிமிஷத்துக்கு அடுத்து அங்கேருந்து 40 நிமிஷத்துக்கு சென்னைக்கு. அங்கேயும் பத்திரிக்காரங்க யோ என்ன சொல்கிறான்னு கேட்குறான். சென்னையில் ஒருத்தர் 30 பேர் செத்துட்டாங்க, என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்குறான். அந்த காதில் விழுந்திருக்காது. இவ்வளவையும் கேட்டுட்டு வீட்டில் உல்லாசத்தில் உட்காந்துருக்கானா. இவனுக்கு வக்காலத்து வேறு வாங்குறாங்க சார். வக்காலத்து திட்டுவானுவோம். ஏன்னா எல்லாம் செம்பு தூக்குறவன் நிறைய பேர் இருக்கான். ஒவ்வொன்றுக்கு மனசாட்சி, அவனுக்கு மனசாட்சி தொட்டு பார்க்கணும். உன் குடும்பத்தில், உன் பிள்ளைகளில், உன் சொந்தக்காரங்களும், அத்தையோ மாமனோ அத்தானுகளோ யாரோ ஒருத்தன் இந்த கூட்டத்தில் மாட்டி இப்படி சிக்கியிருந்தா அவனுக்கு வக்காலத்து வாங்குவீங்களா நீங்கள்? எத்தனை பெரிய கொடூரம்! எப்படி இப்படி ஒருத்தன் தலைவன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு வெக்கப்படணும். நம்ம வெக்கப்படணும், விளையாட்டு இல்லை. ஏன்னா மனித உயிர்னா சாதாரணம். 40 பேர் செத்துருக்கான், 41 இன்னும் எத்தனை சேருதுன்னு தெரில. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துலாம் விழுந்த சாவு, இந்த அடி, இதெல்லாம் அவனுக்கு இதெல்லாம் இவ்வளவும் பண்ணி தான் நம்ம இவ்வளோ பேர் வருதா, அதெல்லாம் அவனுக்கு அக்கௌண்ட்டில் ஏறுது பேரில். நாமக்கல்ல இருக்கிற கூட்டத்தை அது பாருங்கள், வர வழியில் முன்னாடி உட்காந்து கொஞ்சம் தூரம் மூஞ்சி திற மாதிரி வந்தானா அந்த ஆள். அதுக்கப்புறம் உள்ளே போய் படுத்துக்கிட்டாங்க. உட்காந்து கொஞ்ச நேரம் மூஞ்சி தெரிகிறது கூட அவருக்கு நேரம் இல்லையா, உட்காந்துக்கிட்டார் உள்ளே போய். இந்த சனியை இங்கே 2 வீலரில் விரட்டி வராங்க. ஐயோ தாலி மூஞ்ச பார்த்துருந்தோமே விரட்டிட்டு வரான். கரூர் வரைக்கும் வரான். அங்கேயும் போனான். ரோட் ஷோ. அதில் வேறு இந்த முகத்தில் இந்த லைட் இருக்குல்ல, டிப்புன்னு அடித்து ஆஃப் பண்ணுறது. என்ன போதை பாருங்கள். போதையிலையும் ஒரு போதை.